வணக்கம் மக்களே. டைஃபூன் ஃபேமிலியோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே ஹீரோயினி திரும்ப கம்பெனிக்கு வந்திருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ தூங்கின்னு இருக்கிற விஷயத்தை பார்க்க அந்த இடத்துல அம்மாவும் தூங்கின்னு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல எழுந்திருப்பாரு. ஹீரோவால் கழுத்தை திருப்ப முடியாது. அந்த இடத்துல அம்மா வேற பயந்துக்கிட்டு இருக்க ஹீரோயினி தான் எப்படி கழுத்தை திருப்பணும், எப்படி எழுந்திருக்கணுன்ற மாரி ஹீரோவுக்கு பக்காவான டைரக்ஷனை சொல்லி ஹீரோ எழுப்ப அவரு கழுத்தை சரியாக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ண அந்த இடத்துல ஹீரோயினி அவங்க பேக்கை எடுத்துன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை நீ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி உங்களால் கம்பெனியில் மட்டும் ஸ்டே பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல அம்மா தான் என்னுடைய பையனுக்கு பொறுப்பு கிடையாது, நீ எப்படிப்பட்டவனு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, அதில் நாங்கள் உங்கள் கூடயே வரோன்ற மாரி ஹீரோயினி கூட போக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஆளாக அந்த இடத்துல ஹீரோயினி இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு இருக்க. அந்த இடத்துல சிஸ்டரும் இவங்க யாருன்னு விசாரிச்சுன்னு இருக்க. ஹீரோயினி இவங்க யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கும்போது ஹீரோயினுடைய பாட்டி வந்து ஹீரோவை அவங்க ஹஸ்பண்ட்னு நினச்சி பேச ஆரம்பிக்க அந்த இடத்துல ஹீரோயினை தான் சமாதானப்படுத்தி பாட்டியை உள்ளார அனுப்புகிறாங்க. பாட்டியுமே சரின்னு எப்படி உள்ளார போயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்க இதே இடத்துல தான் தங்கணும்னு சொல்ல அந்த சமயத்தில் சிஸ்டர் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ வேற பயந்துடுறாரு. இத்தனைக்கு நடுவில் அங்கே ஒரு நாய் செவனேன்னு இருக்கும், அது வேற கத்த ஹீரோ இங்கே தான் தங்க போகிறோமான்ற மாரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ தான் டைஃபூன் ட்ரேடிங் பார்க்கும் அந்த அக்கௌண்டிங் லேடின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சில எனர்ஜி ட்ரிங்கை மட்டும் வச்சுட்டு பெருசாக எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த சைடு ஹீரோ படுக்கை மொத்தத்தையும் ரெடி பண்ணிருப்பாரு. டிவியை அவங்க ஓடலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் டிவி ஓடுற மாதிரி தெரியல. ஆனால் 4 தட்டு தட்டி அந்த இடத்துல டிவியுமே ஓட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் டயர்டாக படுத்துன்னு இருப்பார். ஹீரோ அவங்க அம்மா தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே போக, ஆனால் அவங்க அம்மா ரகசியமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பையனுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த பக்கம் பாட்டியுமே ஹீரோவை பார்த்தோன்னே எதுக்கு இவங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னு அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் 23 வயசில் கொரியா வாருக்கு போயிருக்காரு, அந்த இடத்துல இறந்து போயிட்டாரா. ஹீரோவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரே மாரி இருக்கிறதா இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதே நைட்டில் தான் இந்தமாரி ஹீரோயினுடைய சிஸ்டரும் ஒரு கடையில் வேலை செய்ய வந்துருந்துருப்பாங்க. நம்போடைய ஷாப் தான், ஆனால் அங்கே இருக்கிறவங்க வேலை செய்ய வந்த பொண்ணு கூடயே தப்பாக நடந்துக்க நம்ப இதை பார்த்து தட்டி கேட்குறேன்னா அவங்கள அடிக்க போய் இவர் அடிவாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுடைய சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவருக்கு ஹீரோயினுடைய சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சது ரியாலிட்டி ஷோவில் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருந்துருப்பாரு. அதெல்லாம் அவர் சொல்லி ஹீரோயினுடைய சிஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ப வந்து இவங்களுக்கு கைமாறு பண்ணுறதா சொல்கிறாரு. ஏன்னா இவங்க தான் நம்பவை அந்த சண்டேலேருந்து காப்பாற்றி இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க எதுவுமே வேணான்ற மாரி அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்போ ஹீரோயினி பேங்க்குக்கு வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஷூ பார்க்கோட ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கிட்டு இவங்க வெளியே வராங்க. இப்போது இவங்களுக்கு 500 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் தேவைப்படுதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஹீரோடைய அம்மாவும் ரொம்ப டயர்டாக வெளியே வரேன். அந்த இடத்துல சின்ன பையன் உட்காந்து இருப்பான். இன்றைக்கி அவன் லேட்டாக இருந்துச்சுனால ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்ல நீ ஸ்கூலுக்கு போகணுன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து என்னுடைய பையன் எங்கேன்ற மாரி ஹீரோவை பற்றி கேட்க, அதை கேட்டேன் இவங்களும் அவன் ஒன்றும் உங்கள் பையன் கிடையாது, அவன் என்னுடைய பையனும் போது அந்த பாட்டி அதனாச்சும் சமைச்சு தரணுன்ற மாரி இவங்க கிட்டே கேட்க இவங்க என்னால் என்ன சமைக்க முடியுன்ற மாரி அந்த இடத்துல வந்து ஹீரோயினுடைய சிஸ்டர்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எனக்கும் கவலை கிடையாதுன்னு ஹீரோடைய அம்மாவுமே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு காஃபி போட்டு தரதா சொல்கிறாரு. அவங்களுமே ஒரு ஃப்ளேவரை சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை போடலான்னு வர அதை அவர் தப்பாக போடுறதுனால ஹீரோயினி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினியோட கையை பார்த்து நீங்கள் என்னுடைய கையை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயினி அந்த கையை தப்புன்னு எடுத்துறாங்க. அந்த சமயத்தில் தான் பக்கத்தில் இருந்த பால்மே கொதிக்க அதை அவங்க தொட போகும்போது ஹீரோ எப்படி அவங்க கையை பிடிச்சி காப்பாற்றிட்டாரு. சரின்னு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க அதே இடத்துலயே உட்காந்து இந்த கான்ட்ராக்ட் டீலிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஹீரோயினியும் எப்படி ஒருத்தருடைய ஒருத்தர் செல்ஃபை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ராத்திரி கடந்து போக அதால் ஹீரோவும் அப்படியே ஹீரோயினிக்காக காஃபி போட்டு எத்தாருவார். அந்த இடத்துல ஹீரோயினி தூங்குற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினி பக்கத்தில் உட்காந்து அவங்க அழகாக ரசிச்சுக்கின்னு இருக்காரு. ஆனால் ஹீரோயினோட முகமே தெரியல, போத்திட்டு தான் இருக்குது. அந்த சமயத்தில் பின்னாடி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த இடத்துல இவர் ஹீரோயினி தூங்கின்னு இருக்காங்க, எழுப்பாதீங்கன்னும் போது இவங்களும் என்னன்னு கேட்கும்போது அப்போ இது யாருன்னு ஹீரோ பார்த்தா அது வேறான்னு கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். அதாவது இவர் இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டாரா, இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தான் வந்திருக்காரா. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயினி அசிஸ்டன்ட் மேனேஜரை பயங்கரமாக போட்டு திட்ட இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போயின்னு இருக்கு. அந்த சமயத்தில் ஹீரோ காஃபியை குடிக்கிறது தான் ஃபோக்கஸாக இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோ பூசானுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அதில் ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுன்ற மாரி அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவுமே சாப்பிட்டுட்டு போடான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் ஹீரோ இன்னைக்கு நான் போகிற வேலையில் சக்ஸஸ் ஆகிடுவேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வேலையை முடித்தோடனே நம்மளுடைய ஷாப்பில் போய் சிக்கன் சாப்பிட்லான்ற மாரி இவர் பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அந்த
இடத்துல பையனும் வந்து நீங்கள் வச்சிருக்கிறது எக் தானே, அதை தர முடியுமான்னு கேட்டால் இவங்க நான் சூடு பண்ணி தரேன்ற மாரி அவனை உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வாங்கி இருந்திருப்பாங்க. இவங்க ஷூ பார்க்கோடைய அந்த ஷூஸ்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதா சொல்ல இவருமே பரவாயில்லன்னு இருக்காரு. ஹீரோ இப்போதைக்கு ஷூ பார்க்கோடைய அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல இருக்கிற ஷூஸை செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காது. ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எங்கடா பார்க்குன்ற மாரி இவர் யோசிச்சுன்னு இருக்காரு. இங்கே தான் எல்லா விஷயமும் இருந்துச்சுன்னு ஒரு சாரன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹீரோ இவனும் நம்மளை ஏமாத்திட்டான் போலன்ற மாரி வேகமாக பின்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கதவை சங்கிலி மூலியமாக உடச்சிக்கிட்டு உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பார்க் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. யார் வந்திருக்காங்கன்னு கூட தெரியல. யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக போட்டு அடிச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்க இவர் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி ஒரு சில ஆட்கள் கிட்ட கடன் வாங்கி இருந்திருப்பாரா, அவங்க தான் இப்படி பண்ணதாக சொல்கிறாரு. ஹீரோ சில டவுன் பேமெண்ட்லாம் கட்டி இருந்திருப்பார்ல, அதை மொத்தத்தையுமே அவங்க கிட்ட தந்துட்டாரு. இருந்தாலுமே சில முதலீடுகள் இருந்ததுனால அதுக்கு பதிலாக இவர் தயாரித்த அந்த ஷூஸ் மொத்தத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு செம்ம கடுப்பாகிறாரு. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இவர் வெளியே போகிறாரு. ஆனால் சாரன் நிறுத்தது மட்டும் இல்லாமல் இதை புத்திசாலித்தனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதில் போலீஸ்கிட்ட போனால் மட்டும் உன்னுடைய பணம் கிடச்சிடாது. எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு நான் கால் பண்ணுறேன். யார் முதல்ல ஷூ பார்க்கக்கூடிய அந்த மொத்த ஷூஸு டேக் கண்ட்ரோல் பண்ணது, அவன் யார்கிட்ட கடன் வாங்கினா அந்த மொத்த விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன்ற மாரி இவங்க சில ஆட்களுக்கு கால் பண்ணுற மாதிரி தெரியுது. இதே சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஹீரோ பேஜர் மூலியமாக மெசேஜ் அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு நம்மளுடைய ஷாப்பில் போய் அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க இப்படிப்பட்ட ஷாப்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவங்களால இவங்க பையனுக்கு எதுவும் பண்ண முடியல. அந்த ஒரு வருத்தத்தில் இவங்க வீட்டுக்கு வரும்போது இவங்க பையனும் வருத்தமாக இருக்க அந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எதனாச்சும் நடந்துதான்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்டால் அவன் வந்து எதுவுமே நடக்கலன்னு சொல்ல ரெண்டு பேருமே வருத்தமாக இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. ஆனால் ரெண்டு பேருமே அதை வெளியே காமிக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ளார வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினிக்கு சாரன் கிட்டேருந்து கால் வந்திருக்கும். அவங்க ஹீரோ கிட்ட தர சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அந்த மொத்த ஷூ பார்க்கக்கூடிய பொருட்களையும் வாங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவன் ஒரு லோன் ஷார்க்கான். அது மட்டும் இல்லாமல் அனதர் 5 மில்லியன் அவன் கேட்குற விஷயத்தையும் இவங்க சொல்ல ஹீரோ அதுக்கு மறுக்கிறாரு. இன்னொரு 5 மில்லியன்லாம் எங்களால் தர முடியாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி வாங்கி நாங்கள் தர ஒத்துக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுடைய சிஸ்டர் வந்து இந்த மாதிரி லிஃப்ட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல சில ஆட்கள் தொல்லை தராங்க. அதாவது லிஃப்ட் மேலே போல் ஒரு ஆளை இவங்க இறங்க சொன்னால் அந்த ஆள் நீ போடின்ற மாதிரி இவங்கள பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அதில் இவங்க கால்லையுமே அடிபட்டுரும். அதில் நெக்ஸ்ட்டு லிஃப்ட் வர வரைக்கும் தான் இவங்களால வெயிட் பண்ண முடியும். அதில் நெக்ஸ்ட் லிஃப்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் அந்த இடத்துல ஹீரோயினி இருக்காங்க. அப்படியே ஹீரோயினி இவங்க காலுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஹீல்ஸ் மூலியமாக கால்லையும் காயம் ஏற்பட்டிருக்கும். ஹீரோயினி இதனால் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி வருது. 21 வயசுலேயே நீ இவ்வளோ கஷ்டப்படணுமா, நீ குடும்பத்துக்காக இவ்வளோ உழைக்கணுமான்னு கேட்டால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன்ற மாரி அவங்க சிம்பிளாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அன்றைக்கி ராத்திரியே இந்த மாதிரி 5 மில்லியன் கேட்டிருந்துருப்பாங்களே, அந்த 5 மில்லியனை ஹீரோயினி ரெடி பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோடைய அப்பா வந்து ஹீரோயினிக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை தந்துருந்துருப்பார்ல, அதில் சில பணம் இருந்திருக்கும். ஹீரோயினி அவங்க சேவிங்ஸை போட்டு எப்படியும் அந்த 5 மில்லியனை தருதி ஹீரோ கிட்ட தர ஹீரோ சரி நீ இதை வச்சு டீல் பண்ண போகிறாரு. இது மூலியமாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 500 பேர்ஸை இவங்க கலெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி சாரனும் எச்சரிக்கை பண்ணாங்க. அவன் ஒரு ரவுடி பையன், அவன் கூடலாம் எக்காரணத்தை கொண்டும் மோதிராத, கொஞ்சம் அடக்கி வாசின்ற மாரி எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணிட்டு தான் போக சரி நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இவருமே அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அந்த கேங்ஸ்டருமே முதல்ல பணம் கேட்குறாரு. சரின்னு ஹீரோவும் அந்த பணத்தை வச்சிடுறாரு. இவருக்கு தேவையான 500 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் தானே எடுக்கணும். அதை தேடலான்னு சொல்லிட்டு இவர் உள்ளார போனால் அந்த இடத்துல ஹியோன்ஜோன்னு இருக்கார். ஏன்னா இதே டீலை தேடி தான் இவங்களும் வந்திருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன தகராறு நடக்க யாருமே ஹீரோவை கண்டுக்கல. சரின்னு ஹீரோவுமே சில பிளட் ஸ்டெயின்ஸை பார்த்து அந்த இடத்துக்கு போனால் அங்கே பார்க் இருக்கார். இவர் பார்க் எழுப்பலான்னு பார்க்க பார்க்குக்கு முழிப்பு வர மாதிரி தெரியல. அந்த இடத்துல ஹீரோவும் ஹியோன்ஜோனை பார்க்க அந்த சமயத்தில் ஹியோன்ஜோன்னு நெக்லா பேசுறதுனால ஹீரோவும் என் வழியில் வராது, உன்னை கொன்று போட்டு போய்கிட்டே இருப்பேன், அவனை தீட்டிட்டு அப்படியே அந்த பணத்தை தரலான்னு சாரன் வந்து இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த பணம்லாம் இவனுக்கு தர வேணாம், இவன் நம்மளை ஏமாற்ற செய்கிறான், இவனுக்குலாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை தரக்கூடாது, நீ எதுக்கு பார்க்குக்கு இப்படி பண்ண, நீ பார்க்கை ஏமாத்துற, சரி பார்க் உங்ககிட்டேருந்து எவ்வளோ தூரம் வாங்கினாருன்ற மாரி சில டீல்ஸ் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இவருமே முதல்ல அதுக்கு அடுத்ததான் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா 70 மில்லியன் கிட்ட ஆகுதுன்னு போது ஹீரோ 70 மில்லியனா, அதெல்லாம் கிடையாது, 100 மில்லியன் நான் உனக்கு தரேன், நீ பார்க்க விட்டுணும், அவருக்கு
அவருக்குடைய மொத்த ரைட்ஸையும் கொடுத்துடணுன்ற மாதிரி சொல்ல, ஆனால் எங்கள் கிட்ட தான் முன்னமே புரோக்கர் இருக்காரு என்னும்போது பின்னாடி இருக்கிற ஹியோஞ்சனும் எனக்கு எதை பற்றி கவலை இல்லைடான்ற மாரி சொல்ல, சரின்னு அந்த டீலுக்கு இவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு பதிலாக ஹீரோ கிட்ட ஒரு ப்ரூட்டலான டீலுமே போட செய்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த கேங்ஸ்டருமே கான்ட்ராக்ட் அப்படியே வெளியே வச்சு அதில் ஒரு சைன் போட, நீ என்னடா சைன் போடுறது, நான் கையச்சே வைக்கிறேன்ற மாரி மொத்த கையும் கெத்த ஹீரோ வைக்க ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட இவர் கை வைக்கிறதுல இது பிளட் ஸ்டெயின் ஆட்டம், அதாவது இவங்க கொடுத்த வாக்கை எப்பயுமே மீற மாட்டாங்கன்றதுக்கு சமம் தான் இது. அதை தான் லைட்டாக ஹீரோ ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படிலாம் கையை வச்சுட்டு ஹீரோமே கெத்தா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சாரன்மே பார்க்கு கூட்டார ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு ஹீரோ இன்னொரு கை கொடுத்து பார்க்குக்கு ஹெல்ப் பண்ண, அவருமே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கூடாதா, செமையாக அடிச்சிட்டாங்கன்ற மாரி அவர் புலம்பிக்கின்னு இருக்க, அந்த இடத்துல ஹீரோவுமே நான் இப்படி எங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், நீ அதிக ஃப்ராடு பண்ணியிருக்க, உன்னால் என்னுடைய கண்ணியை நான் அடமானம் வச்சுருக்கேன்டா, எவ்வளோ திமுறிடான்ற மாரி அந்த கோவத்திலே பார்க்கை கீழே தள்ளிடுறாரு. பார்க்குமே பயங்கரமாக கத்தின்னு இருக்க, சரின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பார்க்கை தூக்கிக்கிட்டு வேகமாக அவருடைய வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. பார்க் ரொம்பவே பயப்படுறாரு, ஏன்னா அவருடைய பொண்ணு இவருக்கு அடிபட்டிருக்கதை பார்த்தா கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் மேக்கப் ஐட்டம் இருக்கான்ற மாரி இவர் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்க, அங்கே இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் அவருக்கு ஒரு சின்ன கிறிஸ்மஸ் தாத்தா மாரி வேஷம் போட்டு அவருடைய முகத்தில் இருக்கிற காயங்கள்லாம் மறைச்சி அந்த பொண்ணு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண, அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல டேப்புங்கும் சாரனும் அந்த பொண்ணை செமையாக சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி இந்த சீனை செம ஃபன்னாக காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகும்போது டேப்புங்க திரும்ப சியோலுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினியை பார்த்து அவங்க கிட்டேருந்து வாங்கின அந்த பணத்தை தர, ஹீரோயினியுமே லோடு எதுவும் வரலையா, நீ ஒன்றும் ஷூஸை வாங்கலையான்ற மாரி ஒரு கேள்வி எழுப்பேன். நான் எல்லா ஷூஸுமே வாங்கிட்டேன்ற மாரி டேப்புங்க சொல்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அவ்வளோ ஷூஸ் வருது. இது மொத்தத்தையுமே இவங்க எப்படினாச்சும் சேல் பண்ணணும், ஆனால் இவங்க சின்ன கம்பெனி தான் வச்சுருக்காங்க, பெருசாக எம்ப்ளாயிஸ் கூட கிடையாது. இது எப்படி சேல் பண்ண போகிறோன்ற ஐடியா அங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது. அந்த இடத்துல சாரனும் சரி பார்க்கும் சரி கொஞ்சம் கூலாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினி தான் அந்த இடத்துல ரொம்ப கடுப்பாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு இதை விற்கிற நம்பிக்கையே கிடையாது. அந்த இடத்துல ஹீரோ நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு சொல்கிறாங்க, இதை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயினி கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோயினிக்கு ஸ்டில் எந்த வித நம்பிக்கையும் கிடையாது, ஏன்னா அங்கே அவ்வளோ ஷூஸ் இருக்குது. இதுக்கு பேரலாவே ஹீரோடைய அம்மாவை காமிச்சா அவங்க டெய்லர் மிஷின் ஷாப்பில் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ஏகப்பட்ட மிஸ்டேக்கை மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால அதை ஒழுங்காகவே பண்ண முடியல, நூலை கூட கோக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே வேலை செய்கிற லேடியுமே ரொம்ப கடுப்பாகிறாங்க. அவங்க அந்த மாதிரி இன்றைக்கான சம்பளத்தை தரது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் ட்ரைனிங்கோட வாங்குற மாரி அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி அனுப்ப, வெளியே போகும்போது தான் ஹீரோயின் வீட்டில் இருக்கிற அந்த பையன் பார்த்துடுறான். அவன் நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்களான்னு கேட்டால் இவங்க நீ இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் சாரனும் சாப்பிட வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சாரன்மே இந்தமாரி நீ எம்ப்ளாயி தானே இருக்க, எதுக்கு அந்த கம்பெனி மேலே அவ்வளோ அக்கறைப்படுறன்ற மாரி சில அட்வைஸ்லாம் தந்துன்னு இருப்பாங்க, கொஞ்சம் விட்டு தான் போன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயினியோட பேசிக்கிட்டு இருக்க. அந்த சைடு ஹீரோ பார்க்கோட மல்லு கட்டின்னு இருப்பார். பார்க்க டைஃபூன் ட்ரேடிங்லேயே தூங்க சொல்கிறாரு. இவர் ஹீரோயினை பார்க்கலான்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துன்னு இருப்பார். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினி சாரனோட பேசி நடந்து வந்துன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோ வேகமாக இருந்திருப்பாரு. இதை பார்த்த சாரனும் நீங்கள் எதனாச்சும் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ற மாரி அவங்க போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ ஹீரோயினி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலேருந்து எந்த வித டீலுமே உங்களை கேட்காம நான் சைன் போட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினுமே நீங்கள் இந்த வாட்டி இப்படி சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு போது நான் வேணா சத்தியம் பண்ணுறேன்ற மாரி அவங்க கையில் அடிச்சிடலாம் சத்தியம் பண்ணு இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ எதனாச்சும் ஹீரோயினி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அதாவது இவருடைய கண்ணை அடமானம் வச்சுருந்துருப்பார்ல, அதாவது அந்த கான்ட்ராக்டில், அதை பற்றி ஹீரோயினி கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறாரு. ஆனால் அது வேணான்ற மாரி அதை விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு அந்த பார்க்கோடைய நினப்பு திரும்ப அந்த இடத்துக்கு வராரு. பார்க் இந்த இடத்த விட்டு போயிருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அதில் பார்க் போயிருந்தா கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பான்னு அந்த இடத்துல போய் தேட கடைசியாக பார்க்கை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியோ பார்க்கை பிடிச்சி எங்கடா போகிறேன்னு கேட்டால் இவனுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. முன்னவே அந்த கேங்ஸ்டர் கிட்ட மாட்டி படாத பாடுபட்டுட்டாரா. இவருடைய பொண்ணை இவருடைய ஒய்ஃபோடைய ரிலேஷன்ஸ் கிட்ட விட்டுட்டு இவர் வேறு எங்கேயோ போகலான்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் தராரு. நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்னு, நான் எதுக்காக வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை தர, அடுத்ததான் ஹீரோ இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு அதிகமாக ஒழிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு இடத்துல டேம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் சில ஆட்ஸ்லாம் மேக் பண்ணி அதெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ யாருக்கும் தெரியாமல் சில இடத்துல அதெல்லாம் வைக்க, அது எப்படியோ ஒரு ஃபாரினருடைய கண்ணில் பட்டு அந்த ஆடை அவர் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. சும்மா இவங்களை கூப்பிட்டு பேசலாமேன்ற மாரி இவங்க ஒரு சின்ன ஐடியாவில் இவங்களை கூப்பிட்டு பேசலான்னு இருக்காங்க. அதில் சரின்னு ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ப்ரெசன்டேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஷூ பார்க்கக்கூடிய அந்த ஷூ விஷயமாக தான் சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினியை ரெடி பண்ணிருக்காரு. இப்படி தான் போகணுன்ற
போகலான்ற மாரி ஹீரோயினை பக்காவை ரெடி பண்ணி உள்ளார கூட்டிக்கிட்டு போக அந்த இடத்துல ஹீரோயினி தான் எல்லா ப்ரெசன்டேஷனும் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயினி அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்களே, அதில் ஒரு அருமையான ப்ரெசன்டேஷனு இந்த பக்கம் பண்ணேன். அடுத்த நாள் இவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்ற விஷயம் தெரியணும். அதில் அவங்க ஃபேக்ஸுக்காக தான் ஆரம்பத்தில் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கால் வருது. அந்த கால் மூலிமா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. அதில் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரை நினச்சி அவரே பெருமைப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்தமாரி பார்க்குடைய குழந்தைக்காக ஒரு பொம்மையை வாங்கியாந்து பார்க்கிட்ட தந்து வீட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு வாங்கன்ற மாரி அவர் அனுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நோட்டீஸ் ஹீரோவுக்கு வந்திருக்கும். அந்த கடுப்பில் இவர் போய் அந்த இடத்துல போய் கேட்டிருந்திருப்பாரு, எதுக்கு இந்த நோட்டீஸ் எங்களுக்கு அமிச்சிங்க, இப்போது போகிறதுக்கு எங்கள் ப்ராடக்ட் மொத்தமாகவே போயிடுச்சு, இதை இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதுண்ணா, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இது மொத்தத்துக்குமே காரணம் ஹியோன்ஜுன்னு தெரிய வருது. அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஷூ பார்க் இது மொத்தத்தையுமே இவங்களால் ஃப்ரான்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதான். ஏன்னா இவங்க டீலை பர்சனலி ஃப்ரான்ஸ் கூட தான் போட்டிருந்துருப்பாங்க. இன்னும் சில டைம்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளாரே இவர் எப்படினாச்சு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் ஹியோன்ஜுன்னு தெரிஞ்சு அந்த ஷூவை வச்சு கண்ணாடி உடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹியோன்ஜுன்னு அகெயின் மிரட்டிங்கன்னு இருக்காரு. ஹியோன்ஜுன்மே கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஹீரோ பெருசாக எந்த பிரச்சனையும் வேணான்ற மாரி விலகி போயிடுறாரு. அடுத்ததான் ராத்திரியே ஹீரோ உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. வேறு என்ன வழின்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் மொத்த ஷூஸுமே வேணும்னா ஃப்ரான்ஸில் நான் என்ன ட்ராப் பண்ணிட்டான்ற மாரி வைத்தியர்த்தனமாக குடிச்சிக்கிட்டே வளர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. டைஃபூன் ட்ரேடிங்கில் தான் பார்க்கக்கூடிய குழந்தை இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அந்த கேங்ஸ்டார்ஸ்லாம் இருக்க அந்த இடத்துக்கு அந்த பார்க் பயப்பட ஆரம்பிப்பார். அந்த கேங்ஸ்டார்ஸ்மே ஹீரோ கிட்ட டீல் ஞாபகம் இருக்குல்ல, அதை ஒழுங்காக நீ முடிக்கணும், இல்லைனா உன் கண்ணை நோண்டி எடுத்துருவோன்ற மாரி அவனோட கண்ணியை பார்த்து பேச ஹீரோனி அந்த இடத்துக்கு வந்து என்ன கண்ணுன்னு கேட்கும்போது தான் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் விஷயம் வெளியே வருது. அதை கேட்டு ஹீரோனி கடுப்பாகிறாங்க. ஹீரோனி வேகமாக வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தடுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னு ஹீரோனி கிட்ட பேசி எப்படி அவங்கள சால்வ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற மீன் மார்க்கெட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற லேடிக்கிட்ட இங்கே எங்கே ஷிப் இருக்குன்றமே கேட்பாங்க. அதாவது ஃபாரினுக்கு போகக்கூடிய ஷிப்பு எங்கன்னு கேட்குறாங்க. அது மூலயமா இவங்க லோடு ஏற்றி அனுப்பலான்னு இருக்காங்க. அது மூலயமா கேட்டு அந்த இடத்துல இவங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட சில லோடு இருக்குது, அதை உங்களால் ஃபாரினில் டெலிவர் பண்ண முடியுமான்னு கேட்க அந்த ஆளுமே ஆரம்பத்தில் சிக்னல் தர மாரி தெரியுது. ஒத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன்ற மாரி அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுன்னு இருக்க கடைசியில் கீழே இருக்கிற ஆட்களுக்கு அவன் சிக்னல் காமிச்சிருக்கான். கீழே இருக்கிறவங்களும் என்னமோ ஒரு விஷயத்தை நம்ம ஆட்கள் மேலே தூக்கி எறிய இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.